பேக் டு மை சேனல் லேர்ன் டீச் ரிப்பீட். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12ஓட கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூனிட் 1 சாப்டர் 1 லெசன் நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்னா என்ன, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், அண்ட் இன்டர்ஃபேஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அண்ட் பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, அது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ், என்ன பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் இந்த லெசனை டீச் பண்ணி முடிக்க பார்க்குறேன். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இன்ட்ரொடக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ரூட்டீன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட், அதாவது அதை ஒரு பர்டிகுலர் டாஸ்க்காக நம்ம உருவாக்கியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் கோடிங் இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து சில பர்டிகுலர் வேலைக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அடிஷனுக்காக ஒரு கோடிங் எழுதுறோம், சப்ராக்ஷனுக்காக ஒரு கோடிங் எழுதுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒரு வேலையை செய்யறதுக்காக மட்டுமே உருவாக்கப்படுறதா என்னன்னா சப்ரூட்டீன்ஸ். அதை நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணி அந்த கோடிங் நம்ம ரைட் பண்ணுவோம் அப்படின்னா வேரியபிள்ஸ்னா என்ன, ஏபிசி இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ். எக்ஸ்பிரஷன்னா என்ன, இந்த இருக்கு இல்லையா, A:24 அப்படின்ட்டு, இதெல்லாம் தான் எக்ஸ்பிரஷன்னா என்னது, வேரியபிள், சம் நம்பர்ஸ் அண்ட் இந்த மாதிரி சில ஆப்ரேட்டர்ஸ் சிம்பிள்ஸ் இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன். எதுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அவுட்புட்டை நம்ம கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும்னா இப்போ வந்து நம்ம சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம என்ன தேவை, செஃப் தேவை, அப்புறம் நம்ம அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தேவை. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னா ஏக்கு ஒரு வேல்யூ இருக்கணும், இப்போ பிக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். அந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணி தான் நம்ம சி அப்படிங்கிறவங்கள உருவாக்க முடியும் இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ ஏங்கிற ஒரு பாக்ஸில் நான் 24 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். இந்த லைனுக்கு மீனிங் இதுதான், புரியுதா. அப்ப ஏல யார் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லணும், 24 அப்படிங்கிற வேல்யூ இருக்காங்கன்னு சொல்லணும். இது ஒரு எக்ஸ்பிரஷன். எதனால, ஏங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம், கோலன் ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்றோம். அப்படின்னா என்னன்னா இந்த லெசன்ல இதான் என்னன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் 24 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம அங்க பாஸ் பண்றோம். பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்னா என்னன்னா, பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேல்யூஸ். அப்படின்னா இப்போ இங்க இருக்கு இல்லையா, ஏங்கிற பாக்ஸ்ல 24ங்கிற வேல்யூ, இப்போ ஏங்கிற வேரியபிள் தான் நம்மளுக்கு பேராமீட்டர், 24 அப்படிங்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது, ஆர்கியூமெண்ட். ஸோ இப்போ ஆர்கியூமெண்ட்னா என்ன, பேராமீட்டர்னா என்ன, ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். நம்ம ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம்னா வேல்யூ எப்படி அசைன் பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ பேராமீட்டர்ல டூ டைப்ஸ் இருக்கு, பேராமீட்டர் வித்தவுட் டைப் அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா பேராமீட்டர் வித் டைப். அப்படின்னா என்ன, பேராமீட்டர்னா இப்போ என்ன நம்ம பார்த்துருக்கோம், ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள். அப்போ வித் டைப்னா என்ன, வித்தவுட் டைப்னா என்ன அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா, இந்த கோடிங்ல ஹைலைட் பண்ணிருக்கு இல்லையா, இன்ட். இது என்ன இன்ட் அப்படின்னா, இன்ட்னா எதை குறிக்குதுன்னா இன்டீஜர் அப்படிங்கிற வேல்யூவை குறிக்குது. அப்படின்னா என்னன்னா நம்மளோட ஃபுல் வேல்யூ இந்த இருக்கு பாருங்க, இன்டீஜருக்கு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு ஃபுல் ஹோல் நம்பர், புரியுதா, 3, 4, 10 இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஹோல் நம்பர் தான் இன்டீஜருக்கான எக்ஸாம்பிள். டெசிமல்னா என்ன, இந்த 3.4, 2.5 இந்த மாதிரி பாயிண்ட் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு டெசிமல் வேல்யூ. இதுதான் நம்மளுக்கு பேராமீட்டர் வித் டைப்புக்கும் பேராமீட்டர் வித்தவுட் டைப்புக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா, இங்க அது இல்லை பாத்தீங்களா. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு, நம்மளுக்கு இன்டீஜர் இந்த டைப் தான் வேணும் அப்படின்னா நம்ம அந்த கண்டிஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏங்கிறது ஹோல் நம்பரா தான் இருக்கணும், பிங்கிறதும் ஹோல் நம்பரா தான் இருக்கணும், அண்ட் தேர்டா நம்ம யூஸ் பண்ற போற வேல்யூவும் நம்மளுக்கு ஹோல் நம்பரா தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்றோம். அதுதான் பேராமீட்டர் வித் டைப்னா டைப் இருக்கணும், வித்தவுட் டைப்னா இருக்க வேண்டாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான சின்டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்படிதான் நான் உங்களை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் இருக்கு. என்ன, ஃபர்ஸ்ட் லெட் அப்படின்னா லெட்டுங்கிற கீவேர்ட் வச்சு தான் நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். இது என்ன ஆர்இசி அப்படின்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு அது புரியும். ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷனா அது இருக்க போகுது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்கலாம். எஃப்என்னா என்னன்னா ஃபங்க்ஷன் நேம், நீங்க எஃப்என் தான் கொடுக்கணும்னு கிடையாது, எது வேணாலும் கொடுக்கலாம். ஆனா லெட் அப்படிங்கிறது கீவேர்ட், அதை நம்ம மாற்றக்கூடாது. ஓகேவா. இந்த A1, A2, AN இதெல்லாம் என்னன்னா இந்த வேரியபிள்ஸ்லாம் தான் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது. இந்த கோலன் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். கே அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போற வேல்யூ. ஓகேவா, கேன வேல்யூன்னு என்ன சொல்லியிருக்கேன்,
கரெக்ட். ஆர்குமெண்ட். ஓகே. இது என்ன ரிகர்சிவ் ஃபங்ஷன் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்க போகுது அப்படின்னா, அது ரிகர்சிவ் ஃபங்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபேக்டோரியலை எக்ஸாம்பிளா குடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபேக்டோரியலுக்கு எக்ஸாம்பிள் என்ன நீங்க பாருங்க. இப்போ 5 ஃபேக்டோரியல் நீங்க ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்? எந்த நம்பரோ அந்த நம்பர்ல இருந்து 1 நம்ம ரீச் ஆகுற வரைக்கும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதுதான் ஃபேக்டோரியல். இப்போ 5 ஃபேக்டோரியலுக்கு நான் 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 வந்து 120. இப்போ நான் அதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கு? ஒவ்வொரு நம்பர் கூடயும் -1 பண்ணியிருக்கு. அப்ப எப்போ 1 - 1 0 வருதோ, அப்பதான் எனக்கு ஸ்டாப் பண்ணும். அப்ப இது திரும்பி திரும்பி நான் கோடிங்ல ரைட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க இருக்கு இல்லையா? n இன்டூ ஃபேக்ட் ஆஃப் n - 1. இந்த சிங்கிள் லைன் உங்களுக்கு சொல்லிடும். இது வந்து ஃபேக்டோரியல். நம்ம ரிகர்சிவ் ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஓகேவா? இதுதான் ரிகர்சிவ் ஃபங்ஷன்னா என்னது? தன்னை தானே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி, கால் பண்ணி, ஃபைண்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்டர்ஃபேஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ பார்க்க போறோம். இப்போ பாருங்க. இன்டர்ஃபேஸ்னா என்னன்னா, ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. அதாவது, இப்ப இந்த வேலையெல்லாம் தான் நீங்க செய்யணும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம அம்மாலாம் நம்மளுக்கு வந்து வேலை குடுக்குறாங்கன்னா, இப்ப என்ன மாதிரி வேலை குடுப்பாங்க? துணி துவைங்க, இந்த பொருள அங்க எடுத்து வைங்க. சோ இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும் கரெக்ட்டா? இதுதான் நம்ம வேலை அப்ப அம்மா நம்மளுக்கு குடுக்குற வேலை தான் என்னது? இன்டர்ஃபேஸ். அப்ப இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னன்னா, நம்ம அந்த வேலைய போய் செய்றோம் இல்லையா? என்ன மாதிரி வொர்க் பண்ணணும் அப்படி இப்ப துணி துவைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு வாஷிங் பவுடரோ, இல்ல துணி துவைக்கிற சோப்போ நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது கிளாத் எடுத்துக்கணும். அதெல்லாம் வாட்டர் போர் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனா நம்ம சொல்றோம் இல்லையா? இப்படி பண்ணி தான் அந்த ஒரு ஃபுல் ஆக்ஷன நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும்னு. இந்த செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தான் என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இன்டர்ஃபேஸ்னா நம்ம என்ன பண்ணணும்? இம்ப்ளிமெண்டேஷன்னா அது எப்படி பண்றோம் அப்படிங்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நம்ம கார் ஓட்டுறோம். அப்ப நம்ம கார் ஓட்டும் பொழுது, நம்மளுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சாலே போதும். அதுல உள்ள இன்டர்னல் பார்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல. அப்ப நம்ம ஜஸ்ட் கார் டிரைவ் பண்ணோம் அப்படின்னா, அது இன்டர்ஃபேஸ். அதோட இன்டர்னல் பார்ட் இன்ஜின், வீல் இதெல்லாம் எப்படி வொர்க் ஆகுது நம்ம டீட்டெயிலா இன்டர்னல் பார்ட்ஸ பத்தி கத்துக்கிட்டோம்னா, அது இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ உங்களுக்கு ஒரே லைன்ல ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதோட டிஃபரன்ஸ் பிட்வீன் தான் நம்மளுக்கு டேப்லெட் காலம்ல குடுத்துருக்காங்க. இன்டர்ஃபேஸ்னா என்ன? ஆப்ஜெக்ட் கேன் டூ. ஆனா, அது ஆக்சுவலா எப்படி பண்ணுதுங்கிறத சொல்லாது. ஆனா, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன? என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். இங்க பார்த்தீங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு. அப்ப எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றது தான் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ பியூர் ஃபங்ஷன்னா என்ன? இம்பியூர் ஃபங்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பியூர் ஃபங்ஷன்னா என்னன்னா, நீங்க குடுக்குற இன்புட்டும், அதனால கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் நம்மளுக்கு சேமா இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப அதுக்கான எக்ஸாம்பிள் நம்பர் நான் குடுத்துருக்கேன். இப்ப 0ங்கிற இன்புட் குடுக்கிறதுனால 0 இன்டூ 0 என்னது? கரெக்ட். 0. இப்ப இன்புட்டும் சேமா இருக்கு, அவுட்புட்டும் சேமா இருக்கு. ஆனா இம்பியூர் ஃபங்ஷன்னா சேமா இருக்காது. இதுக்கான சிங்கிள் எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன் பாருங்க. 0 இன்டூ 0 0. அப்ப இங்க நோ சைட் எஃபெக்ட். ஆனா இம்பியூர் ஃபங்ஷன்ல நான் 4ங்கிற இன்புட் குடுத்தா 4 கிராஸ் 4 என்னது? 16. அப்ப இன்புட் அவுட்புட்டும் சேமா இல்ல. அப்ப இது என்னது? காஸ் சைட் எஃபெக்ட். அதாவது என்னன்னா, பியூர் ஃபங்ஷன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாம கிவன் இன்புட்டையே அவுட்புட்டா குடுத்துரும். ஆனா, இம்பியூர் ஃபங்ஷன்ல இன்புட் நம்ம குடுக்குற இன்புட் தான் அவுட்புட்டா கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வேல்யூ வந்து ஒவ்வொரு டைமும் மாறிட்டே இருக்கும். ஓகேவா? அங்க 0 கிராஸ் 0வ மாத்துனா நம்மளுக்கு 0 தான் வரும். ஆனா, இங்க 5 கிராஸ் 4ஓ இல்ல 2 கிராஸ் 4ஓ நம்ம என்ன வேல்யூ குடுத்தாலும் அது கண்டிப்பா என்ன ஆகிடும்? மாறிடும். அப்ப சைட் எஃபெக்ட் வந்துச்சுன்னா அது இம்பியூர். நோ சைட் எஃபெக்ட் அப்படின்னா அது பியூர் ஃபங்ஷன். ஓகேவா? இங்க நோட்ல குடுத்திருக்காங்க பாருங்க. எவல்யூஷன் ஆஃப் பியூர் ஃபங்ஷன் டஸ் நாட் காஸ் எனி சைட் எஃபெக்ட் டு இட்ஸ் அவுட்புட். ஆனா இம்பியூர் ஃபங்ஷன் என்ன பண்ணும்? காஸ் சைட் எஃபெக்ட். இங்க இருக்கிற எக்ஸாம்பிள் நான் இம்பியூர் ஃபங்ஷனுக்கு போட்டு காட்டுறேன். போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப ரேண்டமா ஒரு நம்பர நம்ம நினைச்சுக்கணும். இப்ப நான் வந்து ஏங்கிற வேரியபிள்க்கு என்ன வேல்யூ குடுத்திருக்கேன்? 4. கண்டிஷன டெஸ்ட் பண்றோம். 4ங்கிற நம்பர் வந்து 10 விட கிரேட்டரா அப்படின்னு. 4ங்கிற நம்பர் 10 விட கிரேட்டர் கிடையாது இல்லையா? அப்ப ரிட்டர்ன் ஏ பண்ணாது. அப்ப எல்ஸ் என்னது? 10 ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். அப்ப நம்மளுக்கு ரிசல்ட் என்னது? 10. ஓகேவா? அப்ப இங்க என்ன குடுத்திருக்கோம்? ரேண்டமா ஒரு நம்பர். இப்ப இன்புட் நாட் ஈக்குவல் டூ அவுட்புட் இல்லையா? குடுக்குற இன்புட் 4. ஆனா கிடைக்கிற அவுட்புட் 10. அப்ப இன்புட் நாட் ஈக்குவல் டூ அவுட்புட். சோ அப்ப இது என்னது நம்மளுக்கு? இம்பியூர் ஃபங்ஷன்.
நெக்ஸ்ட் மாடிஃபை வேரியபிள் அவுட் சைட் யர் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு பார்ட், அதாவது இந்த கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இதுதான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில கொடுக்குற வேரியபிள். இனிஷியலா என்ன இருக்கு? y ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் வந்து எக்ஸுக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இன்டீஜர்னா ஒரு ஹோல் நம்பர். அப்போ நான் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறேன்? 10. இப்போ y ஈக்குவல் டு y பிளஸ் எக்ஸ் இல்லையா? அப்போ 0 பிளஸ் 10 என்னது? 10. அப்போ எதை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க? y ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ y ல யார் ஸ்டோர் ஆகியிருக்கா? 10. அப்போ இனிஷியலா y ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. நான் ஆஃப்டர் கால்குலேஷன் y ஈக்குவல் டு 10ன்னு இருக்கு. இதுதான் என்னது? அவுட் சைட் யர் ஃபங்க்ஷன்ல நான் ஒரு வேரியபிளை சேஞ்ச் பண்றேன், அதாவது மாடிஃபை பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அதுக்கான டிஃபரன்ஸ் பிட்வீனை வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து சேமா இருக்காது, இங்கே சேமா இருக்கும். இங்கே சைடு எஃபெக்ட் இருக்காது, இங்கே சைடு எஃபெக்ட் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். வி கேன் மாடிஃபை. நம்ம கொடுக்குற வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இம்பியூர்ல. ஆனால் பியூர்ல என்ன கிடையாது? சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அதான் ஃபிக்ஸட் ஆயிட்டு இல்லையா? அதனால. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த லூப்பிங்கை பற்றி, இந்த ஐட்ரேஷன் எல்லாம் பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக லூப்பிங் இந்த ஐட்ரேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறேன். அண்ட் இங்கே அல்காரிதம்னா என்னன்னா, நம்ம சில ரூல்ஸ் சொல்கிறோம் இல்லையா? அதாவது இந்த ப்ரோக்ராம், இந்த ஃபங்க்ஷனை எழுத இது ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு a + b ஆட் பண்ணி சிங்கிற ஒரு வேல்யூ வேணும்னா ஃபர்ஸ்ட் ஏங்கிறவங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும், பிங்கிறவங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அப்போ அல்காரிதம்னா இந்த ஸ்டெப்ஸ். சப்ரூட்டீன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்காக உருவாக்கியிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது? ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் யூனிட் ஆஃப் கோட். அதை வச்சு தான் நம்ம ப்ரோக்ராம் பர்ஃபார்ம் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம நிறைய இன்புட் கொடுப்போம் ஒரு அவுட்புட்டை கெட் பண்ணுறதுக்கு. இதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எழுத முடியும். பேராமீட்டர்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? வேரியபிள்ஸ். ஆர்கியூமெண்ட்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? வேல்யூஸ். நம்ம அதுக்கு பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ். பேரந்தசிஸ் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் அதாவது டைப் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பேரந்தசிஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இன்டர்ஃபேஸ்னா என்னது? என்ன ஆக்ஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷனா எப்படி அந்த ஆக்ஷனை நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது. பியூர் ஃபங்க்ஷனா வேல்யூவை நம்ம அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது, கொடுக்குற எக்ஸாக்ட் இன்புட் தான் அவுட்புட்டாக கிடைக்கும். ஆனால் வேரியபிள் இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படிங்கும் பொழுது வேரியபிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம், தட் இஸ் வேல்யூவை மாற்றிக்கலாம். ஆனால் வேல்யூவும் என்ன நம்மளுக்கு ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால இது சைடு எஃபெக்ட் ஆகும், இது சைடு எஃபெக்ட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லெசன் நான் டீச் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.